நமः. ஹரி ஓம். ஓம் நமோ பகவதே ராமகிருஷ்ணாய. சென்னை ராமகிருஷ்ண மடம் நடத்தும் இந்த 162வது நமது சசி மகாராஜின் பிறந்த தினத்தையொட்டி இங்கு நடத்தப்படும் அந்தர்யோகத்தில் கலந்து கொள்வதில் ஒரு பெருமையாக நான் நினைக்கிறேன். இது ஒரு பாக்கியம். இங்கு வந்து பல சன்னியாசிகளை பார்ப்பதற்கும் பல பக்தர்களை பார்த்து பேசுவதற்கும் ஒரு அரிய வாய்ப்பு. அந்த வாய்ப்பை பெறுவதால் தான் நான் இதை பெருமையாக கருதுகிறேன். போன வருடம் கூட இதே அந்தர்யோகத்தில் எனக்கு அழைப்பு வந்திருந்தது. அப்பொழுது எனக்கு கொடுத்த தலைப்பு திருவடிகளே துணை. 2 நாட்கள் பேச வேண்டும் என்பதற்காக அந்த தீம், அந்த டாபிக், அது 2 நாட்களில் 2 பாகமாக பிரித்தார்கள். அதே மாதிரி இந்த தடவை எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு காக்கும் கரங்கள் ஆர் கருணை கரங்கள். திருவடிகளை பற்றி பேசினோம் போன வருடம். இன்று கரங்களை பற்றி பேசுகிறோம். கரம் குவிப்பது என்பது நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த விஷயம். நமது பண்டைய ஹிந்து ஒரு பண்பாடு என்று ஒன்று இருக்குது அல்லவா? அதில் நாம் பார்க்கிறோம், இந்த கரம் குவித்து வணக்கம் சொல்வது இது கடவுளுக்குத்தான் உரியது என்று அல்ல. இந்த செயல் நாம் யாரை முதல் தடவையாக பார்க்கிறோமோ காலையிலிருந்து அவருக்கு வணக்கம் சொல்லும்போது கரம் குவித்து நாம் சொல்லுகிறோம். நான் வெளிநாட்டில் இருக்கும்போது பார்த்திருக்கிறேன், அவர்கள் எவ்வாறு முதலில் யாரையாவது பார்த்தால் கிரீட்டிங் செய்வார்கள். அது ஒரு இன்ட்ரெஸ்டிங். பார்த்த உடனே, கண்ணால் பார்த்த உடனே குட் மார்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க. குட் மார்னிங்னா மறுபடியும் நீயும் குட் மார்னிங் சொல்லு. அது சொல்லும்போது தலை கொஞ்சமாக சிறிதாக சாய்த்தலோ இல்லை கீழே கொண்டு வரதோ அப்படி ஒரு ஐடியா இருக்கும். ஆனால் கரம் குவிப்பது என்பது மரபு கிடையாது. 2 கைகளை எடுத்துக்கொண்டு அஞ்சலி முத்திரை என்று சொல்லுவோம். இந்த அஞ்சலி முத்திரையை கொண்டு வந்து குவிப்பது என்பது இல்லை. கரம் குவிப்பது நமது நாட்டில், நமது பண்பாட்டில் வந்த ஒன்று. அது புத்த மதத்திற்கும் சென்று ஜைன மதத்திற்கும் சென்று இந்த சவுத் ஈஸ்ட் ஏஷியா பூராவும் முதலில் பார்க்கும்போது கிரீட்டிங்ஸ் கொடுக்கும்போது இந்த கரம் குவிப்பதில் இருக்கிறது. ஸோ நம்ம கடவுளை பார்த்தோன்னா கோவிந்தா கோவிந்தா அப்படின்னு கரம் குவிக்கிறோம். எங்கேயாவது போயின்னு இருக்கும்போது, கார்லேயோ பஸ்லேயோ போயின்னு இருக்கும்போது ஒரு கோயில் பார்த்தோம்னா அதை தாண்டும் போது கரம் குவிக்கிறோம். ஈசனை போற்றி ஒரு வார்த்தை, ஒரு கிரீட்டிங்ஸ் கொடுத்தாச்சு. அந்த மாதிரி நாம் கரத்தை நாம் உபயோகிக்கிறோம் கடவுளுக்காக. கடவுளும் தன்னுடைய கரங்களை உபயோகிக்கிறார். இப்போ நீங்கள் கேட்கலாம், கடவுளுக்கு கரம் எங்கேருந்து வந்தது? அவரது திருவடிகள் இருக்கணும் என்றால் இப்போ கரமும் இருக்க வேண்டும் என்று இல்லையா? லாஜிக்கலி. ஸோ நமது பண்பாட்டில் ஒரு பூஜை முறையில் ஒரு அற்புதமான ஒரு முறை ஒன்று இருக்கிறது. அதற்கு பஞ்சாயத்தன முறை என்று சொல்வார்கள். பஞ்சாயத்தன பூஜை, அதாவது நாம் பூஜை செய்யும்போது நமக்கு உகந்த தெய்வமான, நமக்கு பிடித்த மிக தெய்வமான ஒரு தெய்வத்தை நாம் கொண்டு அவருக்கு பூஜை செய்ய வேண்டும். அப்பொழுது என்ன செய்வார்கள்? தரையில் ஒரு மாவு எடுத்து முதல் நடுவில் வைப்பார்கள். சப்போஸ் இப்போ நான் விஷ்ணு ஆராதனை செய்கிறேன்னு வச்சுங்க. அப்போ என்ன பண்ண, நடுவில் விஷ்ணுவை உட்காத்தி வச்சுட்டு அவரை சுற்றி மற்ற நாட்டு தேவதைகள் என்னெல்லாம், விநாயகர், முருகன், இல்லைன்னா சூரியன், இன்னொன்று சிவன், இன்னும் தேவி. இப்போ நான் தேவி வர்ஷிப் பண்ணுறேன்னு வச்சுக்கேன், சாத்தன் தேவியை நான் வழிபடுகிறேன். அப்பொழுது என்ன, இந்த பஞ்சாயத்தின முறைப்படி தேவியை நடுவில் வைத்து மற்ற 4 தெய்வங்களையும் சுற்றி வர வைக்க வேண்டும்.
இந்த பஞ்சாயத்து முறையில் நாம் பார்க்கும் தெய்வங்கள் என்னென்ன என்று பார்த்தால், முதலில் வருவது விநாயகர், அதற்கு பிறகு சிவன், அதற்கு பிறகு நாராயணன் அதாவது விஷ்ணு, அதற்கு பிறகு தேவி, ஐந்தாவதாக முருகன். இந்த 5 தேவதைகளை நாம் கொண்டாடுகிறோம். ஒரு பூஜை என்று ஆரம்பித்தால் 5 தேவதை பூஜை இருக்க வேண்டும். இப்போ நீங்கள் சிவன் கோயிலில் போனீங்கன்னாக்கா ஆச்சரியப்படுவீங்க. நேபாளத்தில் மிகப்பெரிய சிவன் கோயில் ஒன்று இருக்கிறது. அங்கு பூஜை முடியும் போது கடைசியாக சொல்வது விஷ்ணு மந்திரம்தான். அதை சொல்லித்தான் முடிப்பார். அப்படி நாம் பார்க்க இந்த 5 தேவதைகளும் நாம் உபாசிக்கிறோம். இந்த 5 தேவதைகளும் தனித்தனி தேவதைகளா என்ற கேள்வி வரும்போது அப்பொழுதுதான் நமது வேதாந்தம் வந்து நமக்கு கை கொடுக்கிறது. வேதாந்தம் என்ன சொல்லுகிறது? கடவுள் ஒன்றுதான், ஒருவனே தேவன். அந்த ஒருவனே தேவன் என்பது பரபிரம்மம். அந்த பரபிரம்மம் பலவித ரூபங்களாக நமது முன்னால் வருகிறது. எனக்கு மனதில் எந்த தெய்வத்தின் மீது ஈடுபாடு இருக்கிறதோ அந்த தெய்வத்தை நான் வணங்கலாம். அந்த தெய்வம் பரபிரம்மே தான். அதனால தான் நமது புராணங்களில் மிக ஒரு அருமையான கருத்து சொல்லப்படுகிறது. இப்போ நீங்கள் விஷ்ணு புராணம் படித்தீங்கன்னாக்க விஷ்ணு தான் முழு முதற் கடவுள் அப்படின்னு அதில் ஸ்திரமாக சொல்லுவாங்க. அதே மாதிரி நீங்கள் ஸ்கந்த புராணம் எடுத்து படித்தீங்கன்னாக்க முருகன் தான் முழு முதற் கடவுள் அப்படின்னு அதை ப்ரூவ் பண்ணுவாங்க. அதே மாதிரி சிவபுராணம், அதே மாதிரி தேவி புராணம், அதே மாதிரி விநாயகர் புராணம், எந்த புராணத்தில் எடுத்தாலும் எந்தெந்த தெய்வத்துக்கு புராணம் எழுதப்பட்டு இருக்கிறதோ அந்தந்த தெய்வம்தான் முழு முதற் கடவுள். அப்படின்னா பல முழு முதற் கடவுள் இருக்குவா என்று கேட்டால் இல்லை. அப்பொழுது வேதாந்தம் சொல்லுகிறது கிடையாது, பல கடவுள்கள் கிடையாது, கடவுள் ஒன்று தான். ஆனால் வெவ்வேறு வடிவத்தில் வருகின்றன, நமக்கு பிடித்த மாதிரி. இப்போ எனக்கு எந்த ரூபம் எந்த நாமம் பிடிக்கிறதோ அந்த ரூபத்தில் அந்த நாமத்தில் நான் வழிபடலாம். அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு கருத்து இதில் பார்த்தாங்கன்னா, இந்த பகவான்கிறவர் இந்த 5 ரூபத்திலும் இருக்கிறார், இல்லை இன்னும் எண்ணற்ற ரூபத்திலும் இருக்கிறார். எந்த ரூபத்தில் எப்படி உங்கள் முன் வந்து உங்களுக்கு கரம் கொடுப்பார் என்பது உங்களுக்கே தெரியாது. இப்படிப்பட்ட பலவித சாதனைகள் நடந்திருக்கின்றன. நாம் புராணங்கள் பார்க்கும்பொழுது, அதாவது பாகம் 1 இன்றைக்கு நான் நமது குருதேவர் அன்னையார் சுவாமிஜி பற்றி பேசப்போவதில்லை. இன்று புராணங்களை பற்றி தான் பேசப்போகிறேன். புராணங்களில் எப்படிப்பட்ட கதைகள் எழுதியிருக்கின்றன, இல்லை என்றால் அந்த கதைகள் உண்மையா என்பதற்கு ஒரு சில உதாரணங்கள் நமது பூமியிலே நடந்திருக்கின்றன. அப்படிப்பட்டவர்கள் பற்றி தான் நாம் இப்போது பார்க்க போகிறோம். எப்படி கடவுளின் கரங்கள் நம்மை தொட்டு நம்மை ஆட்கொள்கின்றன, நமக்கு அருள் புரிகின்றன. முதலில் புராணங்கள் எடுத்தால் விநாயகர் முதல் கடவுள் இல்லையா? அதனால் விநாயகர் நம்ம எடுத்துக்கலாம். விநாயகர் தன்னுடைய கரத்தை உபயோகித்து எப்படி தனது பக்தனை ஆட்கொண்டார், அது ஒரு சின்ன கதை, எல்லாருக்குமே தெரியும். அது வியாச பகவான் பெரிய புத்தி உள்ளவர். நமோஸ்துதே வியாச விஷால புத்தே என்று சொல்லுவோம். அந்த விஷால புத்தி உள்ள வியாச பகவான் அவர் பிரம்மாவிடம் போய் கேட்டார், என் மனசில் ஒரு காவியம் நான் படைச்சிருக்கேன், அந்த காவியத்தை நான் சொல்லணும், நான் சொல்ல யாராவது எழுதணும், அந்த மாதிரி எழுதுகிறவங்க யாராவது இருக்காங்களா அப்படின்னு கேட்டேன். பிரம்மா சொன்னார், என்னப்பா எழுதுறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க, அதில் ஒன்றும் கஷ்டமே இல்லையே, நீ யார்கிட்ட வேணா சொல்லலாம், ஒரு பேனாவை எடுத்துன்னு பேப்பர் எடுத்துன்னு எழுதணும், அவ்வளோதானே. அப்படி இல்லை, அது நான் சொல்ல போகிற காவியம் 5000 ஸ்லோகங்கள் மிக வேகமாக என் வாயிலிருந்து வரும், அதை கேட்டு உடனே எழுத வேண்டும், அதற்கு தகுந்தவாறு எழுத்தர் யாராவது இருக்காங்களா அப்படி கேட்டார். அப்போ பிரம்மா சொன்னாரா, விநாயகரை தவிர வேறு யாரையும் எனக்கு தெரியல, கணேசனை கூப்பிடு, நீ அவர் அருள் புரிவார் உனக்கு அப்படின்னு. அப்போ இவர் கணேசர் மேலே விநாயகர் மேலே தவம் செஞ்சாராம். தவம் செய்த பிறகு கணேசர் கேட்டாராம், பையா உனக்கு என்ன வேணும்? அப்போ வியாசதேவர் சொல்கிறார், இந்த மாதிரி ஒரு காவியம் படைச்சிருக்கேனா, அதை சொல்லணும், அதை சொல்லும்படி ஆணை எனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது பிரம்மதேவனால், அதற்கு எழுதுறதுக்கு ஆள் வேணும், நீங்கள் தான் எழுதணும்.
உடனே விநாயகர் ஒத்துக்கொள்கிறார். ஒத்துக்கொள்ளும்போது ஒரு கண்டிஷன் போடுகிறார். என்ன கண்டிஷன்? வியாசா, நீ சொல்லும்போது நான் எழுதுவேன், நீ சொல்ல சொல்ல நான் எழுதுவேன், கரெக்டு தான். ஆனால் எங்கேயாவது நீ நிறுத்தி சில நேரம் எடுத்துக்கொண்டால் சிந்தனை செய்வதற்கு நான் என்னுடைய பேனாவை வைத்துவிட்டு போய்விடுவேன். அப்படின்னு என்ன அர்த்தம்? கண்டினியூஸாக விடாமல் எங்கேயும் நிறுத்தாமல் நீ சொல்ல வேண்டும். அப்படி சொல்ல உன்னால் முடியுமா? அப்போ வியாசதேவர் சொல்கிறார், நான் முயற்சி செய்கிறேன், ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கும் மனசில் ஒரு ஆசை இருக்குது. என்ன ஆசை? நீங்கள் எழுதும்போது எல்லாத்தையும் நீங்கள் நான் சொல்கிறபடி தான் எழுதுவீங்க, ஆனால் ஏதாவது ஒரு விஷயம் அதில் புரியாமல் இருந்தால் கொஞ்சம் நிதானமாக சிந்தித்து புரிந்து கொண்டு தான் நீங்கள் எழுத வேண்டும் அப்படின்னு ஒரு கண்டிஷன் போட்டு. அது எப்படி பாரு, வியாசர் விநாயகருக்கு போடுற கண்டிஷன், புரிந்து கொண்டு எழுத வேண்டும். விநாயகருக்கு புரியாத ஏதாவது இருக்கிறதா? அதுதான் the காட் ஆஃப் விஸ்டம்னு சொல்லுவோம். காட் ஆஃப் விஸ்டமுக்கு புரியாத எதுவுமே இல்லை. ஆனால் ஒரு சில இடங்களில் புரியாத மாதிரி செய்யலாம். நம்ம கிருபானந்த வாரியார் மிகவும் அற்புதமாக சொல்லுவார். இது மாதிரி இரு பொருள் தரும் சில வார்த்தைகள் இருக்கின்றன சொல்லுவார். அந்த மாதிரி ஒரு வார்த்தையை நீங்கள் போட்டீங்க, அந்த இடத்துல சரியாக அது மேட்ச் ஆகாது. அந்த சந்தர்ப்பத்திற்கு பார்த்தோன்னா இன்னொரு பொருள் அதற்கு கொடுத்தால் அப்பொழுது அது மேட்ச் ஆகும். அப்படின்னா உங்களுக்கு சிந்திக்கணும். ஸோ பிள்ளையாரை 1000 ஸ்லோகங்களுக்கு பிறகு சிந்திக்க வைக்கும்படி ஒரு ஸ்லோகத்தை சொல்லுவாராம். அதனால தான் மகாபாரதம் இப்போ நீங்கள் படிச்சிங்க வச்சுங்க, 1000 ஸ்லோகத்துக்கு பிறகு 1001வது ஸ்லோகம், 2001வது ஸ்லோகம், அதெல்லாம் நீங்கள் கலெக்ஷன் பண்ணி படித்து பார்த்தீங்கன்னாக்க ரொம்ப அற்புதமான ஸ்லோகமாக இருக்கும். கடினமான ஸ்லோகங்கள். அதை புரிந்து கொள்வதற்கு விநாயகர் கொஞ்சம் டைம் எடுப்பாராம். அந்த சமயத்தில் வியாசதேவர் மனசில் இன்னும் 5000 ஸ்லோகம் ரெடி ஆகிடும். அவர் உடனே கடற்கரை சொல்லிட்டு போவார். அப்போ எழுதும்போது அந்த எழுதுகோள் உடைந்து விட்டது. ஆனால் நிறுத்தக்கூடாது, நிறுத்தாமல் எழுதணும் இல்லையா? அதெல்லாம் என்ன பண்ணார், தன்னுடைய தும்பிக்கை பக்கத்தில் இருக்கிற அந்த அது என்ன சொல்லுவாங்க, தந்தம், அந்த தந்தத்தை உடைச்சார். அதனால தான் அவர் பேரே ஏகதந்தம்னு பேர் வந்துடுது. ஏகதந்தம் உபாஸ்மஹே அப்படி சொல்லுவோம். ஒரு தந்தத்தை உடைச்சி, அந்த பல்லை உடைச்சி அதையே பேனாவை மாற்றி எழுதினார். எப்படி ஒரு அற்புதமான அருள் பாருங்கள், விநாயகரோட அருள். விநாயகரை பற்றி நான் நிறைய பேசலாம். அவர் அப்படிப்பட்ட அருள் புரிவர். அவர்கிட்ட போய் கேட்டாலும் விநாயகனே வினை தீர்ப்பவனே அப்படின்னு ஒரு பழைய காலத்து ஒரு பாட்டு உண்டு. அந்த பாட்டெல்லாம் சின்ன வயசில் நான் கேட்டிருக்கேன். வேழ முகத்தோனே, அதுக்கப்புறம் என்ன, ஞான புதல்வனே, விநாயகனே வினை தீர்ப்பவனே. எவ்வளோ வினையை நம்ம தீர்த்து வச்சுருக்கார். நம்ம ஸ்கூல் போகும்போது, நான் சென்னையில் தான் படித்தேன், நம்ம ராமகிருஷ்ண மடத்து ஸ்கூலில். அங்கே போகும்போது ராமசாமி தெரு வழியாக போவேன். அங்கே ஒரு சின்ன ஒரு மரம், ஆலமரம், அதுக்கு கீழே ஒரு சின்ன பிள்ளையார். அங்கே போய் பிள்ளையாரை கும்பிட்டுட்டு தான் ஸ்கூலுக்கு போகிறது. காரணம் என்னன்னாக்கா, சித்தி விநாயகர் இல்லையா, அவர் போய் பார்த்து சொன்னானாக்கா உடனே சித்தி தந்துடுவார். இன்றைக்கி நான் என்னோடய ஹோம்ஒர்க் செய்யலை, டீச்சர் வந்து என்ன கேட்கக்கூடாது அப்படின்னு நான் வேண்டிட்டு போயிடுவேன். அங்கே போனானாக்கா அன்னைக்குன்னு பார்த்தானாக்கா டீச்சர் எல்லாரையும் கேட்குற, என்ன கேட்கல. ஸோ நான் தப்பிச்சிட்டேன். ஸோ யார் இதோட அருள்? இது விநாயகரோட அருள். அவர்கிட்ட போய் வேண்டிட்டு போனதுனால நடந்துடுது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் நான் கேட்டிருக்கோம் சின்ன வயசில். எல்லாத்தையும் அவர் அருள் புரிஞ்சுட்டு தான் வர. அந்த விநாயகரோட கரங்கள் அப்படிப்பட்டவை. அது முதல்ல பாட்டில் இந்த கர்நாடக மியூசிக்கெல்லாம் பாடுவாங்க இல்லையா, அங்கே எங்கேயும் ஒரு அம்மா 2 பேர் உட்காந்துருக்காங்க பார்க்குறேன். கர்நாடக மியூசிக்கில் முதல்ல கச்சேரி நடத்தும் போது முதல் பாட்டாக ஒரு பாட்டு பாடுவாங்க. அந்த கைத்தல நிறைகனி அப்பமோட அவல் போரி அப்படி ஒரு திருப்புகள். அது வந்து விநாயகர் மேலே. கைத்தல நிறைகனி, அவர் கைத்தலத்தில் கைத்தலம் நிறையும்படியான ஒரு கனியை வைத்து கொண்டுள்ளார், பழம். அவர் சித்தின்னு ஏன் சொல்கிறோம், சித்தி கொடுக்குறவர்னு? கரத்தால் சித்தி கொடுப்பவர் விநாயகர், கணேசர். காரணம் என்ன என்றால், அவர் கையில் பழம் இருக்கிறது. பழம் எதை குறிக்கிறது? சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனைக்கு தீர்ப்பதற்காக நீங்கள் வெளியூர் போயிருக்கீங்க, நீங்கள் வீட்டுக்கு திரும்பி வந்துட்டீங்க, நான் உங்களை பார்க்குறேன். அப்போ பார்க்கும்போது எனக்கு தெரியும் நீங்கள் இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்காக நீங்கள் வெளியூர் போயிட்டு வந்திருக்கிறீர்கள். அப்போ உங்கள்கிட்ட நான் என்ன கேட்பேன், பிரச்சனை தீர்ந்ததா கேட்கலாம் இல்லையா? கேட்க மாட்டேன். நான் கேட்பேன்,
காயா பழமா? காயா பழமானா என்ன அர்த்தம்? காயினா பிரச்சனை முடியவில்லை, தீரவில்லை. பழம் என்றால் பிரச்சனை தீர்ந்து விட்டது, சித்தி கிடைத்து விட்டது. பழம். அதனால தான் விநாயகருக்கு ஸ்பெஷலாக கைத்தல நிறை கனி வச்சிருக்கு, பழம் வச்சிருக்கிறது காரணம். இப்படிப்பட்ட விநாயகர் நாம் பார்த்தோம். அவர் கரங்களால் எப்படி வியாச பகவானுக்கு அருள் புரிந்தார். இப்போ நம்ம 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 எம்பிரான் சிவன் கிட்ட வரலாம். சிவன் கையால் எப்படி அருள் புரிந்தார்? அதுக்கு பலவித கதைகள் இருக்கின்றன. புராணத்துலேயே நிறைய கதை இருக்குது. நம்ம இந்த கதை ரொம்ப அற்புதமான ஒரு கதை என்னன்னாக்கா, இந்த சமுத்திரத்தையே அதில் மலையை மத்தாக்கி அதில் வாசுகியை ஒரு நாணாக்கி அதில் குடைஞ்சாங்க இல்லையா? அந்த சமயத்தில் நிறைய விதவிதமான பொருள்கள் வந்து கொண்டிருக்கின்றன. சமுத்திர மந்தனம் அப்படின்னு பெயர் இருக்குது. அந்த சமுத்திரத்தை கடையும் போது, கடைன்னு சொல்லுவாங்க, கடையும் போது அந்த வர்ண பொருள்கள், அற்புதமான பொருள்கள் வந்து அதில் மகாலட்சுமி வந்திருக்கார். அப்படிப்பட்ட பொருளை வந்தபோது ஒரு தடவை அந்த விஷமும் வந்தது. அந்த விஷம் அந்த ஆலாகல விஷம் வந்தபோது அந்த விஷத்தை தன் கையால் ஏந்தி சிவபெருமான் குடித்தார் என்று ஒரு புராணம் சொல்கிறது நமக்கு. அது என்ன குறிக்கிறது என்றால், அந்த விஷம் என்பது உலகத்தையும், இந்த உலகத்தையும் அழித்து விடும் அந்த தன்மை உள்ள விஷம். அந்த விஷத்தை சிவபெருமான் தன் கையால் வாங்கி குடித்து விட்டார். அது எவ்வளோ பெரிய ஒரு கடாட்சம், எவ்வளோ பெரிய ஒரு அருள் சிவபெருமான் நமக்கெல்லாம் செய்திருக்கிறார். அந்த விஷத்தை அவர் குடிக்கலைனாக்க இன்றைக்கி நம்ம யாருமே இருந்திருக்க முடியாது. உலகமும் செதந்து போயிருக்கும். ஆனால் உலகத்தையும் காத்தவர் கருணையினால், அவர் கரங்களினால் காத்திருக்கிறார். அப்படிப்பட்ட சிவபெருமான் புராணங்களில் நிறைய ஸ்டோரி இருக்குது, எப்படி அவர் தன்னுடைய கையை வச்சு காத்தார்னு. நம்ம இந்த இகலோகத்துக்கு வரோம். நம்ம புராண கதைகளை விட்டுட்டு நம்ம ஹிஸ்டாரிக்கல் பீரியடில் நம்ம வந்தீங்கன்னாக்க ஆச்சரியமான காரியங்கள்லாம் நடந்திருக்கு. ஒரு நாயனாரில் ஒருத்தர், அவர் பேரே தாயனார்னு பேர். இந்த தாயனார் ரொம்ப அற்புதமான ஒரு ஸ்டோரி. தாயனார் வரலாறு நம்ம ஹரிவர்த்தானஞ்சி மரம் நல்லா சொல்லுவார். அவருக்கு இந்த நாயன்மார்கள் அந்த கதையெல்லாம் ரொம்ப அற்புதமாக கேட்கலாம் அவர்கிட்ட. ஸோ இந்த தாயனார் வரலாறு இப்போ நான் ஜஸ்ட் ஒரு நிமிஷம் ஒரு பாயிண்ட் அதில் நான் விடுபட்டு எடுத்து மனசில் வரல, இப்போ அது அப்புறம் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ சிவபெருமான் கரங்களினால் எப்படி அவருக்கு துணை செய்தார் என்ற கதை. இந்த கதை எப்படின்னாக்கா, ரொம்ப பணக்காரர் ஒருத்தர் ஒரு வில்லேஜில், ஒரு கிராமத்தில் இருக்கார். அவருக்கு நிறைய நிலப்பலம் நிறைய இருக்குது, அவருக்கு நிறைய விளைச்சல் வேறு வருது. ஆனால் டெய்லி அவர் சிவபெருமானுக்கு 3 விதமான உணவு பண்டங்களை தயாரித்து கொடுப்பார். என்னெல்லாம்? ஒன்று சொல்லுவாங்க செங்கீரை, அது ஒரு பதார்த்தம். அதை எடுத்துக்கொண்டு சமைச்சு அவரோட மனைவிட்டு கொடுப்பார். மனைவி அதை சமைச்சு கொடுப்பாங்க. அதே மாதிரி செஞ்சோறு, அந்த செஞ்சோறுனாக்க அந்த சிவப்பு நெல் அப்படி சொல்லுவாங்க, சிவப்பு அரிசி. அந்த சிவப்பு அரிசியில் பண்ணப்பட்ட செஞ்சோறு, செங்கீரை, அதுக்கப்புறம் ஒரு மாவடு. இது 3 தான் அவர் கொடுப்பாராம் சிவனுக்கு போய் அதை கொடுப்பார். அது சிவனும் அதை நல்லா வாங்கி உண்பார் அப்படின்னு அவரோட மனசில் ஒரு நம்பிக்கை. அது கொடுத்து டெய்லி இந்த மாதிரி பண்ணி நைவேத்தியம் பண்ணி சிவனுக்கு அர்ப்பணம் பண்ணிவிட்டு பிரசாதமாக அவங்கெல்லாம் சாப்பிடுவாங்க. இவர் பணக்காரன்றதுனால எல்லா ஊர் மக்களுக்கெல்லாம் தானம் செய்கிறது, அன்னதானம் செய்கிறது, இப்படி நல்ல காரியங்கள்லாம் செஞ்சுட்டுருக்கார். ஒரு தடவை மழை வர்றது நின்று போச்சு அந்த ஊரில். அப்போ அவரோட நிலைமெல்லாம் வற்றி போச்சு. அப்புறம் பயிரே விளையலை. அந்த மாதிரி ஒரு நிலைமையில் அவருக்கு ரொம்ப சோகம். என்ன சோகம்? யாருக்கும் நான் சாப்பாடு போட முடியலையே அப்படின்னு ஒரு சோகம். இதை விட பெரும் சோகம் அவருக்கு என்னென்னா, சிவனுக்கு நான் அர்ப்பணிக்கிற இந்த செஞ்சோறு அதே கிடைக்கலையே அப்படின்னு வருத்தம் அவருக்கு. அவர் இது மாதிரி ஒரு வாரம் போச்சான். ஒரு வாரம் அவர் ஒன்றும் சாப்பிடல. அவரும் ஒரு மனைவியும் உபவாசம் இருந்திருக்கிறார். என்றால் சிவனுக்கு படைத்து கொடுக்காவிட்டால் நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு அவரோட கொள்கை. அந்த கொள்கையை வச்சுட்டுருக்கார். அதனால அவர் சாப்பிட முடியல. ஒரு வாரம் ஆச்சு. ஒரு வாரத்துக்கு பிறகு எங்கேயோ செஞ்சோறு கொஞ்சமாக கிடைச்சது. அந்த அரிசியை சோறாக்கி அவர் என்ன பண்ணார், செங்கீரையும் கிடச்சிட்டு இருப்பார். 2த்தையும் சோறாக்கி இவங்க 2 பேரும் ஒரு பானையில்
தலைமையில் ஏந்திண்டு சிவன் கோயிலுக்கு டெய்லி போகிற மாதிரி போயின்னு இருக்காங்க. அந்த சமயத்தில் அந்த பஞ்சம் இருக்கிற இடம், அந்த இடத்துல எங்கேயுமே தண்ணி இல்லை. அந்த நிலப்பரப்பெல்லாம் அப்படியே பிளந்துருக்கான். அது மேலே செருப்பு இல்லாமல் இங்கே 2 பேர் நடந்து போகிறாங்க. எவ்வளோ பெரிய ஒரு கடினமான காரியம். இவர் ஏழை ஆயிட்டார், பணம் இல்லாதனால. அதுபடி ஏழையாகி 2 பேரும் நடந்து கொண்டு, கமர் என்று சொல்லார் தமிழில். கமர் அப்படின்னா பிளவுபட்ட நிலப்பரப்பு, அதில் நடந்து போயிட்டு இருக்காரு. நடந்துட்டு போயிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு கல்லில் காலுபட்டு தடுக்கி கீழே விழுகிறார். அந்த பானையில் பட்டிருக்கிற செஞ்சோறு, செங்கீரை, மாவடு அது எல்லாம் கீழே விழுந்திருக்கு. இப்போ அதை திரட்டி எப்படி கடவுளுக்கு படைப்பது? அவர் கீழே விழுந்தவர் எழுந்திருக்க முடியாமல் தவிக்கிறார். அப்போ தான் சிவன் கை அங்கே வருதான், அவரை பிடிச்சு தூக்கி நிறுத்தினோடனே இவர் கண்ணை திறக்கிறார். கண்ணை திறந்துன்னு பார்க்குறார். சிவபெருமானே கண் முன்னால் வந்து நிற்கிறார். அவர் கைப்பட்டு என்னை தூக்கிறார் அப்படின்னு தெரிஞ்ச உடனே இவன் நான் கொடுக்க வேண்டியது சாப்பாடை அவருக்கு கொடுத்தேனா இல்லை, அது கீழே விழுந்து விட்டது, அது என்ன ஆகும் அப்படின்னு நினைவு வந்தது அவருக்கு அந்த சமயத்தில். அப்போ தான் அந்த மாவடு கடிக்கும்போது ஒரு விதமான சத்தம் வரும். பல்லு நல்லா இருக்கு வச்சுங்க உங்களுக்கு, எனக்கு கீழ்ப்பல் இல்லை, ஆனால் உங்களுக்கெல்லாம் 2 பேர் பல்லு இருக்குது, மேலே கீழே. நல்லா பல் இருந்ததுன்னா நீங்கள் மாவடு கடிச்சிங்கன்னா ஒரு விதமான சத்தம் வரும். அது எப்படி மாணிக்கவாசகர் எப்படி கண்டுபிடிச்சிட்டு அவர் கேட்குறாராம். அந்த நாயனார் கேட்குற மாவடு கடிக்கும் சத்தம் கேட்டு தான் அவருக்கு காதில். விடேல் விடேல் அப்படின்னு சொல்கிறார், தமிழில் எழுதியிருக்கார் விடேல் விடேல் அப்படின்னு மாணிக்கவாசகர். ஸோ அந்த கேட்ட உடனே நம்ம கொடுக்க வேண்டிய கொடுத்த சாமான இந்த மாவடை அவர் ஏற்றுக்கொண்டு விட்டார் அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சு தான் அந்த மாவடு. இப்போ அரிசி சோறு சாப்பிட்டீங்கன்னா சத்தம் வராது இல்லையா, கீரை சாப்பிட்டா சத்தம் வராது. ஆனால் அவர் இந்த மயக்க நிலையில் இருக்கிறவருக்கு எப்படி உணர்த்துவது? இதுதான் சிவபெருமானின் கருணை. அவர் அந்த மாவடை எடுத்து கடிக்கிறாரா, அந்த கடிக்கும்போது வர விடேலுங்கிற சப்தத்தை கேட்டு இந்த நாயனாருக்கு மனம் குளிர்ந்துதான். அப்பா, நான் கொடுத்ததை சிவபெருமானை ஏற்றுக்கொண்டு விட்டார் அப்படின்னு ரொம்ப மகிழ்ச்சி அவருக்கு. இது பாருங்கள், இந்த மாதிரி மாணிக்கவாசகர் சொல்ற இந்த மாதிரி நடந்தது. நமது நாட்டில் இந்த மாதிரி பக்தர்கள் இருந்திருக்காங்க. அவங்களுக்கு கரம் கொடுத்து உதவுகிறது நமது தர்மம் சொல்லி தருகிறது நமக்கு. கடவுளை நம்பினார் கைவிடப்படார். கை அங்கேயும் பாருங்கள், கை வருது, கைவிடப்படார். ஏனென்றால் அவர் கை வைத்து உங்களை எடுத்துக்கொள்வார். கடவுள் கை வச்சு நம்ம இந்த மாதிரி ஏற்றுப்பாங்களா அப்படின்னு கேட்டோன்னா அது ஆச்சரியம் தான். ரொம்ப கடவுள் கை கொடுத்து நம்மை ஏற்றுக்கொள்ளுது ஒரு பலவித பக்தர்களுக்கு உண்டான ஒரு உணர்ச்சி. ஒரு ஆன்மீக சாதனை செய்த பிறகு அவங்களுக்கு கிடைக்கும் ஒரு அற்புதமான ஒரு திவ்ய அனுபவம். அது எப்படிப்பட்ட கடவுளே வந்து கையை பிடிச்சி அவங்களை ஏற்றுக்கொள்ளுகிறார் என்று. அதே மாதிரி நாம் அடுத்த பாகத்தில் 2வது பாகத்தில் 3ஆம் தேதி அன்றைக்கு நாம் பார்க்கலாம் எப்படி பகவான் ராமகிருஷ்ணரும் அன்னை சாரதா தேவியும் சுவாமி விவேகானந்தரும் தன்னுடைய பக்தர்களுக்கு கை கொடுத்து உதவுகிறார்கள். கையினால் எப்படி அவர்கள் அருள் பாலிக்கிறார்கள் பார்க்கலாம். ஸோ இப்போ சிவபெருமானை நான் பார்த்தோம், சிவபெருமான் அப்படி பண்ணியிருக்கார். தேவி எடுத்துங்க, தேவி தன்னுடைய கரங்களால் பக்தர்களுக்கு அருள் செய்கிறாளா என்றால் புராணங்களில் பல கதைகள் இருக்கின்றன. இப்போ இந்த நம்ம என்ன அசுரன், நம்ம அசுரர்களை அழிப்பது தேவியின் கைகளால். மகிஷாசுர மர்தினி என்ற பெயர் அவளுக்கு, துர்கைக்கு. தன்னுடைய கரத்தை உபயோகித்து தான் அந்த திரிசூலத்தை எடுத்துக்கொண்டு மகிஷாசுரனை அழிக்கிறார். இப்படி நம்ம கதைகள்லாம் படிச்சிருக்கோம் புராணத்தில். ஆனால் நம்ம இருக்கிற இடத்துல நம்ம மாதிரி வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு பக்தர்கிட்ட அந்த மாதிரி தேவி காட்சி கொடுத்து கைகளால் அருள் செய்திருக்கிறாளா என்று பார்த்தால் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. அதில் ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்ல வரேன். ஒரு அபிராமி அந்தாதி என்ற ஒரு நூல் இருக்குது. நிறைய பேர் இந்த சக்தர்கள் என்று சொல்லப்படுவார்கள், அதாவது சக்தி தெய்வம்தான் முழு முதற் கடவுள் என்று நம்புபவர்கள், அவர்கள் இதை படிப்பதுண்டு, மற்றவர்களும் படிப்பதுண்டு. நானும் படிச்சிருக்கேன். அது அந்த அபிராமி அந்தாதி வந்து 100 ஸ்லோகங்கள், அதாவது பாடல்கள், 4 வரியில் உள்ள 100 ஸ்லோகங்கள் இருக்கிற
அந்த ஸ்லோகத்தை அந்த பாடல்களை படிக்கும்போது ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு நடந்தது. இந்த அபிராமி பட்டர் இதை எழுதினவர் மிகவும் எளிதான ஒரு வாழ்க்கையை நடத்துவார். மற்றவங்க யாருமே அவரை சரியாக புரிஞ்சிக்க முடியாத ஒரு நிலைமையில் அவர் வாழ்ந்தார். அவரோட வாழ்க்கை என்பது ரொம்ப சோகமயமான வாழ்வு. காரணம் என்னென்னா, சமூகத்தில் அவர் யாரும் அவரோட அந்தஸ்து கொடுக்கவில்லை, அவருக்கு மரியாதை கொடுக்கவில்லை. எப்படி ராமகிருஷ்ண பகவானை ஆரம்ப காலங்களில் எப்படி அவரை பைத்தியம் என்று சொல்லி அவரை விலக்கி வைத்தார்களோ, அதே மாதிரி இந்த அபிராம் பட்டரின் கதை. அவரை யாரிட ஏதோ ஏதோ தேவியெல்லாம் சொல்கிறான், தேவி பேரெல்லாம் சொல்கிறான், அந்த தேவி பேரெல்லாம் வேறு மர்மமான பேரெல்லாம் சொல்கிறான், இவன் யார், இவன் பைத்தியக்காரன் அப்படின்னு முடிவு பண்ணி அந்த சமூகமே அவரை ஒதுக்கி வச்சிருந்த காலம். அப்படிப்பட்ட அபிராமி உயர்குலத்தில் பிறந்திருந்தால் அந்த ஒரு பெருமை அவருக்கு இருக்குது, மற்றவர்கள் சொல்வார்கள். ஆனால் அவர் தாழ்ந்ததாகவே அவர்களை நினைத்தார்கள் சமூகத்தில். காரணம், ஒரு யாருடன் சரியாக சமமாக உட்கார்ந்து பேசுவது கிடையாது. அவர் பேச்செல்லாம் தேவியை பற்றி தான், அம்மன் 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 தான், வேறு யாரை பற்றியும் அவர் பேச மாட்டார். அம்மனை தவிர வேறு எந்த விஷயமும் பேச மாட்டார். அப்படிப்பட்டவர்கிட்ட எப்படி ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணுவாங்க மக்கள்? ஸோ அவரை தூரம் ஒதுக்கி வச்சுட்டாங்க. அவரை பற்றி கேள்விப்பட்டிருக்க அந்த சம்போஜின்னு ஒரு ஒரு தஞ்சாவூரில் ஆண்ட ஒரு மன்னன். அந்த மன்னனுக்கு ஒரு ஆச்சரியம் என்னன்னாக்க, இப்படிப்பட்டவர்களும் இந்த உலகத்தில் இருக்கிறார்களா? கடவுளை பற்றி பேசிக்கொண்டே இருப்பார்கள், கடவுளை பற்றி நினைத்து கொண்டிருப்பார்கள், இந்த மாதிரி மனிதர்கள் யாராவது உண்டா அப்படின்னு அவருக்கு ஆச்சரியமாக இருந்தது. அவர் ஒரு நாளைக்கு வந்தாராம் அவரை பார்க்கறதுக்கு. வந்து பார்க்கறது போது அன்னைக்குன்னு அமாவாசை தினம். அமாவாசை தினத்தில் வந்து பார்க்குறார் காலையில். அபிராமி பட்டர் என்ன பண்ணியிருக்கார், தன்னை மறந்த நிலையில் அவர் வாட்டு தேவியை தியானம் பண்ணிட்டு இருக்கார். இவர் வந்து மன்னன் வந்திருக்கான் அப்படிங்கிற ஒரு மதிப்பு கூட கொடுக்காம இவர் வாட்டு உட்காந்துருக்கார். நம்ம பார்க்கலாம் ராமகிருஷ்ணர் வாழ்க்கையில் ராணி ராஷ்மணி வந்து அந்த கோயிலை நிர்வகிக்கும் கோயிலின் ஓனர் அவங்களே வந்திருக்காங்க. ராமகிருஷ்ண குருதேவர் எழுந்து நிற்கலை அவளுக்காக, அவர் பாட்டு அவர் பாடிட்டு இருக்கார், பூஜை பண்ணிருக்கார். அப்படிப்பட்ட ஒரு மாதிரி இந்த அபிராமி இந்த பட்டர் அப்படி சொல்லிட்டு இருக்கார். இந்த பட்டரோட இதை பார்த்துட்டு மன்னருக்கு கோபம் முதல்ல வந்தது. கோபம் வந்த உடனே என்ன பண்ணிட்டார், அவர் பட்டரை பார்த்து மற்ற ஆளுங்களை கூட்டி இவர் பேச சொல்லி கண்ணை திறக்குது அப்படின்னு. இப்போ இவங்க போட்டு போய் அவங்க கூப்பிட்ருக்காங்க, பட்டர் மன்னர் உங்களை கூப்பிடுறாரு. இவர் கண்ணை திறந்து பார்க்குறாரு, மன்னர் உட்காந்துருக்காருங்க. இப்போ மன்னர் கேட்டார், இன்று என்ன திதி தெரியுமா உங்களுக்கு அப்படின்னார். இன்று தானே பௌர்ணமி தானே இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பௌர்ணமியா? எல்லாருக்கும் ஆச்சரியம். ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் இவர் பைத்தியக்காரன்னு. இந்த பைத்தியமாக தானே பேசும், நல்லபடியாக பேசாது. ஸோ பைத்தியம் பௌர்ணமின்னு சொன்னது சரிதான் அப்படின்னு மற்றவங்களுக்கு எடுத்துட்டாங்க. ஆனால் மன்னருக்கு ஒரு சந்தேகம், இன்றைக்கி பௌர்ணமி இல்லையே, இன்றைக்கி நான் பஞ்சாங்கம் படி பார்த்தேனாக்க இன்றைக்கி அமாவாசை. அமாவாசை அன்னைக்கு நிலவு தெரியாது, இன்று நிலவு இல்லையே அப்படின்னு பட்டர்கிட்ட அவர் சொல்கிறார். மன்னர் சொல்கிறார், இன்று ராத்திரி நிலவு இருக்காது, நீங்கள் நிலவு இல்லாத அன்னத்தில் பௌர்ணமி என்று சொல்லுவீங்களே, அது எப்படி அப்படின்னு கேட்ட உடனே இவருக்கே ஆச்சரியம். ஐயோ, நான் மன்னர்கிட்ட தப்பாக சொல்லிட்டேனே அப்படின்னா இந்த வாழ்க்கையை வீழ்ந்து இந்த மாதிரி சொல்லி மன்னர்கிட்டேருந்து ஒரு கஷ்டம் அனுபவிக்கிறத விட நானே என்னை கொன்று விடுகிறேன் அப்படின்னு தற்கொலை செய்ய முயற்சிக்கிறார். எப்படி முயற்சி செய்தார்னாக்க, கீழே குழி புதைஞ்சி அந்த குழியில் விறகு வச்சு அதில் தீ மூட்டி அதுக்கு மேலே ஒரு தராஜு அதை நிறுத்தி, அந்த தராஜு ஒரு கம்பம் தராஜு இருக்குல்ல, அதில் நிறுத்தி அதில் ஒரு உட்காந்துருக்கார். அந்த தீ எரிஞ்சு இவர் பிடிச்சி இவர் அதில் இறந்து விடுவார் அப்படிங்கிற மாதிரி அவர் நினச்சிட்டு பண்ணியிருக்கார். எல்லா ஏற்பாடெல்லாம் பண்ணிவிட்டு அன்றைக்கி நடக்கிறது. ராத்திரி வர்றது, அவர் வாட்டு பாடிட்டு இருக்க. அந்த பட்டர் பாடிய பாடல் தான் அபிராமி அந்தாதி என்று சொல்லுவோம். அந்தாதி என்று சொல்வதற்கு உங்களுக்கு அர்த்தம் தெரியும். கடைசி வார்த்தை முதல் பாடலில் வந்தால் அந்த கடைசி வார்த்தை தான் முதல் வார்த்தையாக மாறும் அடுத்த பாடலில். அந்த அந்தாதி சந்தம் என்று சொல்வார்கள். இந்த அந்தாதி சந்தத்தில் அவர் பாடலைக்கார் 79 பாடல் பாடினார். 100 பாடல் மொத்தம். அதில் 79வது பாடல் பாடும்போது அன்னைக்கு அம்மனுக்கு அவர் மேல் வந்து கருணை. எப்படி கருணை வந்தது? இவர் பொய் சொல்லிட்டார்னு தானே இவருக்கு தண்ணியை தண்டிச்சுக்கிறார். அவர் பொய் சொல்லவில்லை, அவர் சொன்னது உண்மைதான் அப்படின்னு அன்னை என்ன பண்ணார், தன்னுடைய தடாகம் தோடு
காதில் போட்டிருக்கிற தோடை கழட்டி அதை வீசி எறிஞ்சாலாம் ஆகாசத்தில், கையால் வீசி எறிந்தாள். என்ன அற்புதமான ஒரு அருள் பார். அந்த கையால் வீசி எறிஞ்ச போது அந்த தடாக அவங்க நிற்கிறது பல ஒரு நிலா தான் நம்ம பார்க்குறோம். பௌர்ணமி அன்னைக்கு அந்த ஒரு நிலா வெளிச்சமே இவ்வளோ அற்புதமாக இருக்குன்னு நம்ம வியந்து பார்க்குறோம். அன்றைக்கு 1000 நிலாக்கள் ஒரு சேர தோன்றிய மாதிரி ஆகாசத்தில் ஒளி வந்தது. அவர் பக்தருக்காக நம்ம பகவான் என்னெல்லாம் செய்கிறாங்க, எப்படியெல்லாம் ஓடி வந்து செய்கிறார். அதே மாதிரி விஷ்ணு பகவான்ட்டு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இன்னும் தேவியில் இன்னொரு கருணை புரிந்து தன் கரங்களால், அது ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு ஸ்டோரி ஒன்று இருக்குது. இந்த ஆளால விஷத்தை சிவன் உண்டபோது தேவி சும்மா உட்காரல, அவளும் பக்கத்தில் தான் இருக்கா, அவளும் பார்த்துட்டு இருக்கா. ஐயோ நமது எம்பிரான் இந்த மாதிரி ஆளால் விஷத்தை உண்டுட்டாரேன்னு பயந்துன்னு அது உள்ளே போய் அவரையே கொண்டுடுமா, அந்த மாதிரி ஒரு சந்தேகம் வந்ததாக புராணத்தில் சொல்கிறாங்க. கேள்வி கேட்குறது என்னன்னாக்க, தேவிக்கு எப்படி சந்தேகம் வந்தது? அவளுக்கு தெரியாதா சிவனுடைய இயற்கை என்னன்னு? சிவனை யாராவது சாகம் அடிக்க முடியுமா? இந்த விஷம் என்ன பண்ணும், இதால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சும்மா இருந்திருக்கலாம் இல்லையா? ஆனால் அவள் சும்மா இருக்கலையா, அவள் ஓடி போய் கழுத்தை அந்த கைகால பிடிச்சு நிறுத்தினாலும் அந்த விஷத்தை கீழே போகக்கூடாது. அந்த விஷம் அந்த கழுத்தில் பாகத்திலேயே நின்று விட்டது. இன்றும் அது அங்கேயே இருக்கிறது அந்த விஷயம். அந்த விஷம் அங்கே இருப்பதால் சிவனுக்கு இன்னொரு பெயர் வந்தது, நீலகண்டன் என்ற பெயர் வந்தது என்று சொல்வார். இது புராண கதையாக இருந்தாலும் கூட தேவியோட அருள் பாருங்கள், உலகத்துக்கு செய்த அருள். என்ன சொல்கிறா, இப்போ இந்த விஷம் இல்லாமல் போயிட்டு வச்சுக்க அப்படின்னா இந்த உலகத்தில் இருள் ஒளி இது ரெண்டும் சேர்ந்து தான் இருக்கும். பகவான் ராமகிருஷ்ணன் சொல்லுவதை விட இந்த மாதிரி, அதாவது எதிர்மறையான 2 பேர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த ஜோடிகள் இது இருக்குது தான், அதுதான் இந்த உலகம். இந்த உலகத்தில் எங்கு அறியாமை இருக்கிறதோ அங்கே ஞானம் இருக்கும், எங்கு ஞானம் இருக்கிறதோ அறியாமை இருக்கும். அதே மாதிரி எங்கு ஒளி இருக்கிறதோ அங்கு தான் இருளை பற்றி சிந்தனை வரும், இருள் இருந்தால் ஒளியை பற்றி ஒரு சிந்தனை வரும். இவை 2 2 2ஆக எல்லாமே இந்த துவிதம் என்று சொல்லுகிறோம். இந்த 2 2 எல்லாமே இருக்கின்றன. அதனால்தான் சிவன் மங்களகரமானவன், அவன் கழுத்திலேயே விஷமும் இருக்கிறது. அதனால்தான் தேவி அதை ப்ரூவ் பண்ணணும். இந்த உலகத்துக்கு 2ம் இருப்பதனால்தான் நாம் கடவுளை புரிந்து கொள்ள முடியும் என்பதற்காக அவள் கை வைத்து தடுத்தாள் என்று சொல்வார்கள் ஞானிகள். இப்படி நம்ம பார்க்குறோம். தேவி இதை பார்த்தோம். அதே இப்போ விஷ்ணு கிட்ட வரும். விஷ்ணுவோட லீலைகளில் பார்த்தானாக்க அற்புதமான லீலைகளை செஞ்சுருக்காங்க. ஒரு லீலை நம்ம புராணத்தில் படிக்கிற லீலை தான் இது. எப்படிப்பட்ட லீலை? அந்த ஹிரண்யகசிப்பு என்ற ஒரு அரக்கன், அவனோட பிள்ளை பிரகலாதன் ஒரு பையன், அவன் பிறக்கும் முன்னாலேயே ஹரிபக்தனாக இருந்திருக்கிறான். அது எப்படி? அவனுடைய அம்மா அவனை கர்ப்பமாக இருக்கும்போது நாரதர் அவளை கூட்டிக் கொண்டு தன்னுடைய ஆசிரமத்தை கூட்டிக் கொண்டு சென்றார். காரணம் என்னென்னா, இந்திரனிலிருந்து வந்த ஒரு ஆபத்து அந்த பெண்மணிக்கு. அதனால நாரதர் அவளை சேஃப்டியாக வச்சுக்கணும் அப்படின்னு தான் தன்னோட ஆசிரமத்தை கொண்டு போய் வச்சுருக்கார். அங்கே டெய்லி ஹரிக்கதை சொல்லிட்டு இருக்கார் நாரதர் அந்த அம்மாவுக்கு. அந்த அம்மா வந்து உட்காருவாங்க, உட்காந்து கேட்டுட்டு இருப்பாங்க. அப்போ அந்த சமயத்தில் இந்த கர்ப்பதசையும் அதிகமாகிட்டு 8 மாதம் ஆகிடுது. இப்போ குழந்தை பிறக்க போகிறது. அது சமயத்தில் இவ சொல்லிகிட்டு இருக்க கதை, இந்த அம்மாவுக்கு அவளுக்கு பிரசவம் வரப்போகிற நிலை இருக்கிறதுனால அவள் ரொம்ப டயர்டாக இருக்கு. அவளால் அதிகமாக உட்கார முடியாது. அவள் உட்கார்ந்தானாக்க சோர்வு அடைந்தனால் அந்த சோர்வினால் தூங்கி விடுகிறாள். ஆனால் தூங்கிறதுக்கு முன்னால் நாரதர் கண்மூடி கொண்டு சொல்லும்போது அவருக்கு இவ கேட்குறான்னு தெரியணும் இல்லையா, அதுக்காக நடுவில் சொல்லுவாளாம். அப்படி சொல்லிகிட்டு இருக்கும்போது ஒரு சமயம் என்னாச்சு, நாரதர் பாட்டு சொல்லிட்டு போயின்னு இருக்கார். ஆனால் அந்த சத்தம் வரல. அப்புறம் அவருக்கு சந்தேகம் வருது, இவ கேட்குறாளா இல்லை தூங்கிட்டு இருக்காளா. அப்போ இந்த சத்தம் வந்து சரி இப்போ தூங்கலாவ அப்படின்னு இவர் நினச்சிட்டு இவர் பாட்டு சொல்லிட்டு இருக்கார். அப்புறம் தான் தெரிஞ்சுது அந்த அம்மா நல்லா தூங்கிட்டாங்க. ஆனால் அந்த அந்த குழந்தை இருக்குல்ல உள்ள அது சொல்கிறது அப்படின்னு. அதாவது பிரசவத்திற்கு முன்னால் குழந்தைக்கு அந்த பேபி இந்த குழந்தை இருக்கு இல்லையா, அதுக்கு மற்ற எல்லா விஷயங்களும் 5 புலன்களும் வேலை செய்ய ஆரம்பிக்கின்றன. அதனால் கேட்பதற்கு சக்தி வருகிறது. கேட்பதற்கு சக்தி தான் முதலில் வருகிறது என்று நமது மெடிக்கல்
சாஸ்திரம் சொல்லிடுது. இப்போதில் மெடிக்கல் இதெல்லாம் ஆப்ஸ்டெட்டிஷியன்லாம் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க, குழந்தைக்கு முதல் சென்ஸ் ஆர்கன், வாட் இஸ் த சென்ஸ் ஆர்கன் தட் கம்ஸ் ஃபஸ்ட் அப்படின்னா ஹியரிங். அதே மாதிரி இறக்கும்போது இந்த ஹியரிங் ஆர்கன் தான் லாஸ்ட் போகும். அந்த பஞ்சேந்திரியம்னு சொல்லுற பஞ்சேந்திரியங்களில் ஒவ்வொரு இந்திரியமாக போயிடும். என்னால் தொட முடியாது, கையை ஏற்ற முடியாது, அந்த தொடும் அந்த உணர்ச்சி இருக்கே அது போயிடுது. அதே மாதிரி கண்கள் மூடிக்கொண்டு விட்டன. அப்புறம் சுவாசம் குறைந்து விட்டது. இப்படி ஒவ்வொரு இந்திரியமாக நான் போகும்போது கடைசியாக எந்த இந்திரம் போயிடுது அப்படின்னா அதுதான் காது. அதனால தான் காதில் செத்து போகும்போது படுக்கையில் இருந்தானாக்க அவங்ககிட்ட போய் காதில் போய் ஏதாவது ஒரு மந்திரம் சொல்லணும். ஓம் நமோ நாராயணாய, இல்லை ஓம் நம சிவாய, அப்படிப்பட்ட மந்திரங்களை அவர் காதில் ஓதணும். ஏன்னா காதில் ஓதினால் ஒரு மூளைக்கு போகும், அவரோட புத்திக்கு போகுமா. ஏன்னா அதுதான் கடைசி இயந்திரம். உயிர் பிரிகிற வரை கடைசி இயந்திரமாக இருக்குது இந்த காது தான். அந்த காதில் அந்த குழந்தை முதல் வந்த இயந்திரம் அந்த குழந்தைக்கு அது கேட்டது. அதாவது பிறக்கும் முன்னாலேயே ஹரிகதையை கேட்ட ஒரு சிறுவன் யார் என்றால் இது பிரகலாதன். இதனால் நம்ம என்ன ப்ரூவ் பண்ணுறோம்? இப்போ உள்ள மகளிருக்கும் நான் சொல்கிறது இதுதான். நம்ம பிரசவ காலத்தில் கடவுளை நினையுங்கள், இறைவன் எண்ணங்களினால் உங்களை ரொப்பிக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் உங்களுக்கு நல்ல குழந்தைகள், நல்ல சம்ஸ்காரம் உள்ள குழந்தைகள் பிறக்கும். நம்ம சொல்கிறோம்ல, என் பிள்ளைக்கு சம்ஸ்காரமே ஆகலை அப்படின்னு. சம்ஸ்காரம் வரலன்னா என்ன அர்த்தம்? நீ அந்த சமயத்தில் என்ன செய்து கொண்டிருந்தாய்? உன்னுடைய பாகமும் அதில் இருக்குது இல்லையா? அந்த பையன் தப்பு பண்ணான்னா உன்னுடைய பாகமும் உன்னுடைய கண்ட்ரிபியூஷனும் அதில் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கணும். காரணம் என்னன்னாக்க அந்த சிறு வயதிலேயே நாம் எப்படி எடுத்து கொடுக்குறோம். அந்த பிரகலாதனை எடுத்துக்கொண்டு எவ்வளோ முயற்சி செய்தான் அவனோட அப்பா, இந்த மாதிரி நீ விஷ்ணு நாமத்தை சொல்லாதரா, என் பேரை சொல்லு, நான் தான் கடவுள் இப்போ அப்படியெல்லாம் டிக்ளேர் பண்ணியும் பிரகலாதன் மறுத்து விட்டான். அவன் சொல்கிறது என்ன? இல்லை, நாராயணன் தான் கடவுள், அவரை தவிர நான் யாரையும் கடவுளாக ஏற்க முடியாது அப்படின்னு சொன்ன உடனே அவனுக்கு நிறைய சோதனை செய்யணும். எப்படிப்பட்ட சோதனைகள்லாம் வருது பாருங்க. ஒரு சமயம் மலை மேலே ஏறி அவனை எடுத்து தூக்கி போட்டுறான். அப்பாவே தன் பிள்ளைய மலையிலிருந்து தூக்கி போடுற விஷயம் புராணத்தில் இங்கே தான் பார்க்கலாம். அப்படி பொழுதும்போது அந்த சின்ன குழந்தை, 5 வயசு குழந்தை, அது கீழ் விழுந்ததுன்னா செத்து போயிருக்கும். ஆனால் சாகவில்லை. காரணம் என்ன? அங்கே நாராயணர் தன் கையால் அந்த குழந்தையை ஏந்தி பிடிச்சார் அப்படின்னு புராணம் சொல்கிறது. ஸோ விஷ்ணு தன் கரங்களால் எப்படி இந்த பக்தரை ஆட்கொள்கிறார். ஏனென்றால் அவன் அப்பொழுது ஹரிநாமத்தை சொல்லி கொண்டிருக்கிறான். ஹரிநாமத்தை சொல்றவனுக்கு அழிவு கிடையாது. நமே பக்த பிரணஷதி அப்படின்னு கீதையில் கிருஷ்ணர் சொல்கிறார். நமே பக்த, என்னுடைய பக்தனுக்கு பிரணஷத்தின்னா பிரணஷத்தி, அவனுக்கு நாசம் கிடையாது, அவனை காப்பன, அவனுக்கு எந்த விதமான துன்பம் வந்தாலும் சரி தன் கரங்களால் காப்பது என்று இங்கே நடக்குது. இப்போ இது புராண கதை சார், இதெல்லாம் பழைய கதை. இப்போ நம்ம நாட்டில் ஏதாவது நடந்திருக்கா அப்படின்னு கேட்டிங்கனாக்க அந்த மாதிரி இருந்திருக்கு. நம்ம நிறைய ஆழ்வார்கள், நிறைய விஷ்ணு பக்தர்கள். திருக்கச்சி நம்பி என்ற ஒரு பக்தர் இருந்தார். அவர் என்ன பண்ணார்? திருக்கச்சி நம்பி அவர் ரொம்ப அற்புதமான பக்தி. அவருக்கு ஹரி மேல் ஹரி குணகான அதை எப்போதும் பாடிட்டு இருப்பார். அவருக்கு போய் எப்படியாவது நமக்கு சேவை செய்யணும் அப்படின்னு சொல்லி கோயிலில் போய் சேவை செய்வார். அன்னைக்குன்னு பார்த்து அன்றைக்கி நல்ல மழை வர, நல்ல இருள் சூழ்ந்ததுக்கு அவர் ராத்திரி திடீர்னு எழுந்து சொல்கிறார் தன்னுடைய மனைவிட்ட, எனக்கு இப்போ ராத்திரி போகணும், போய் அங்கே சேவை செஞ்சுட்டு வரணும் அப்படிங்கிறார். அப்போ சொல்கிறார், எப்படி இந்த இரவில் போவீங்க? எல்லாம் இருட்டாக இருக்குது, கோயில் அவ்வளோ தூரம் இருக்குது. சரி, நான் பையனை எழுப்புறேன். பையன் தூங்கிட்டு இருந்தான். அவனை எழுப்பி அவன் கையில் ஒரு தீவெட்டி கொடுத்து, நீ இதை அப்பாவை கூட்டின்னு போ கோயிலுக்கு அப்படின்னு. ஸோ இவன் என்ன பையன் என்ன பண்ணான்? அந்த தீவெட்டியை கையில் எடுத்துன்னு வரான். அப்பாவை கோயிலை கொண்டு விட்டான். அப்பாவும் அமைதியாகிட்ட அவனும் திரும்பி போயிட்டான். அவன் இருக்கான்னு நினச்சிட்டு இருக்கிறவர், அவன் என்னாச்சுன்னு தெரியாது இவருக்கு அந்த சமயத்தில். அவன் சொன்ன, சரி இருடா, நான் போய் என்னோடய சேவையை முடிச்சுட்டு நான் வரேன் அப்படின்னு இவர் போகிறார். இவர் திரும்பி வரும்போது நல்ல மழை பெய்ஞ்சுன்னு இருக்கு. இவர் பார்க்குறார் இந்த பக்கம் அந்த பக்கம், ஏடா எனக்கு பையன் வந்தானே, என்ன ஆச்சு, எங்கே போயிட்டான்? நான் தூங்கி போயிட்டானோ, நான் பூஜை பண்ணிட்டு இருக்கேன்,
அவனுக்கு பூஜையில் இன்ட்ரெஸ்ட் அவன் பாட்டு தூங்கியிருப்பான் அப்படின்னு கோயிலில் தேடுறான். அந்த சமயத்தில் மழை நிற்குது. சரி, இந்த சமயத்தில் நான் கிளம்பி போகலாம் வீட்டுக்கு. ஆனால் இருட்டாக இருக்குது. அந்த இருட்டில் எப்படி போகிறது? பையன் என்ன ஆச்சா அப்படின்னு பார்க்குற பையன் அங்கே உட்காந்துருக்கான் ஒரு ஓரத்தில். அவனை போய் இப்படி தீவெட்டியை கொளுத்து எழுந்து போகலாவா. அப்போ அந்த பையன் மறுபடியும் தீவெட்டியை கொளுத்துட்டு கையால் பிடிச்சிட்டு அவருக்கு முன்னால் வெளிச்சம் காட்டிகிட்டே வரான். வந்து வீட்டுக்குள்ளே இவர் வெளியில் வந்து நிற்கிற அவரோட ஒய்ஃப், அவரோட மனைவி வந்து நிற்கிறாங்க. நின்று பார்க்குறாங்க. எப்படி வந்தீங்க நீங்கள் அப்படின்னா, ஏன் பையன் இருக்கானே, பையன் தீவெட்டி காமிச்சு தானே வந்தானே. பையனா? உங்களை கோயிலை விட்டுட்டு அப்போவே திரும்பி வந்து தூங்கிட்டு இருக்கானே உள்ள அப்படின்னு சொல்கிறேன். உடனே அவருக்கு ஆச்சரியம். என்னது, பையன் இல்லையா? உள்ளே போய் பார்க்கல, பையன் தூங்கிட்டு இருக்கான். அது இந்த பையன் தானே வந்தான் இப்போ தீவெட்டி, அதுக்குள்ளே தூங்கிட்டானே. வெளியில் போய் பார்க்குற அந்த வெளியில் இருந்த பையன் அப்போ தான் மறைஞ்சு போயிடும். அப்போ தான் புரிஞ்சது, நான் வணங்கும் தெய்வம் அவருக்காக தீவெட்டியை கரங்களால் பிடித்து கொண்டு ஒளி கொடுத்து வாழ்க்கையில் அவர் வீட்டுக்கு திருப்பி கொண்டு வந்தார். என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம். இது இப்போது நடந்த விஷயம். அதாவது இந்த காலத்தில் ஒரு 300 வருஷத்துக்கு முன்னால் இப்படிப்பட்ட செய்திகள் நாம் பார்க்கிறோம். எப்படி கரங்களால் நம்மை வந்து காப்பாற்றுகிறார்கள். கடவுள் எல்லாத்தையும் அப்படி பண்ண. அப்படி முருகனுக்கு வரோம். நம்ம முருகன் கரங்கள் அவருக்கு, மற்றவங்களுக்கெல்லாம் 2 கரம் 4 கரம் இருக்கலாம். முருகனுக்கு 2 கரம் 4 கரத்தோடு அவர் சாட்டிஸ்ஃபைடு இல்லை, அவருக்கு திருப்தி இல்லை. அவருக்கு 12 கரங்கள் வேணும் இல்லையா? 6 முகமும் வேணும், 12 கரங்கள் வேணும். அந்த 12 கரங்கள் தான் என்னெல்லாம் செய்வார் அவர். அவரோட கரம் பட்டதுன்னா அந்த விழிக்கு துணை, அந்த பாட்டு நல்லா சொல்ல பண்ணி பழிக்கு முன்பு செய்த பழிக்கு துணை 12 கரங்கள். அது 12 கரங்கள். அந்த 12 கரங்கள் நம்ம மேல் பட்டதுன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லும்போது சொல்கிற, முன்பு செய்த பழிக்கு துணை. பழினால என்ன சொல்லுவோம்? யாராவது நம்ம ஏசுகிறோங்க. இப்போ இவர் வந்து பொய் சொல்கிறான் அப்படி சொன்னால் அவன் மேலே பழி போட்டோம், அது பழின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் உண்மை அர்த்தம், உண்மை பொருள் பழிக்கு அது இல்லை. பழி என்பது முன்பு செய்த தீவினையை, தீய கர்மங்களினால் வரும் வினைக்கு பழி என்று பெயர். அதனால தான் அந்த பழிக்கு துணை. முன்பு நான் முந்தைய பிறவியில் பலவித தீய கர்மங்கள் நான் செய்திருக்கலாம். அந்த கர்மங்களுக்கு வினை இப்பொழுது என் முன்னால் வருகின்றன. அந்த வினை இருக்கு இல்லையா, அதன் பேர் தான் பழி. அதனால தான் முன்பு செய்த பழிக்கு துணை அவனுடைய 12 கரங்கள். எவ்வளோ அற்புதமான அந்த 12. நம்ம திருவண்ணாமலை பக்கம்தான் நம்ம ஊருக்கு ஏலகிரி. யாரெல்லாம் ஏலகிரி வந்திருக்கீங்களோ உங்களுக்கு தெரியும். அங்கேருந்து ஜஸ்ட் 2 மணி நேரம் நீங்கள் இப்போ காரில் போனீங்கன்னா திருவண்ணாமலை நம்ம சிவகுருநாடு க்ஷேத்திரம், அது சிவக்ஷேத்திரம். அங்கே டைமே கிடையாது. அது மார்னிங்காக ஈவினிங்காக நைட்டானு அந்த எந்த டைமும் பார்க்காம சிவபக்தர்கள் வந்து கொண்டே இருப்பாங்க. அது ஒரு இடம் தான் இந்த உலகத்திலே ஒரு இடம். இந்த 24 மணி நேரமும் அந்த திருவண்ணாமலை சுற்றி வருகிறார்கள் பக்தர்கள். வேறு எங்கேயும் பார்க்க முடியாது இந்த மாதிரி 24 மணி நேரம். ஆச்சரியமாக. அப்படிப்பட்ட அந்த ஸ்தலத்தில் ஒரு அருணகிரி என்று ஒருவர் இருந்தார். அருணகிரி பற்றி நமக்கு தெரியும். திருப்புகழ் பாடுவர்னா நல்லா தெரியும் இல்லையா? அந்த திருப்புகழை ஏற்றினவர் தான் அருணகிரி நாதர்னு பெயர் அவருக்கு. அந்த அருணகிரி சின்ன வயசுலேருந்து ஒரு பெரிய பணக்கார குடும்பத்தில் பிறந்து எல்லாவித சௌகரியங்களையும் அனுபவித்து எல்லாம் மனசு ரொம்ப சந்தோஷப்பட்டு வாழ்ந்து, புலன் இன்பமே இந்த உலகத்தில் அடையப்போகும் இன்பம் அப்படின்னு கம்ப்ளீட்டாக கன்வின்ஸ்ட் ஆகி அந்த புலன் இன்பத்திலே உழன்று இருந்தவர். அந்த இன்பமே எனக்கு போதும் அப்படின்னு. அப்படிப்பட்டவருக்கு குஷ்ட நோய் வருகிறது தான். அந்த குஷ்ட நோய் வந்த பிறகு தான் அவருக்கு தெரியுது இந்த புலன் இன்பம் நிலையானது அல்ல அப்படின்னு. அந்த குஷ்ட நோயால் பெரிய எரிப்பு, உடல் பூராமல் எரிஞ்சின்னு இருக்கிற மாதிரி அவருக்கு தகிக்கிறது அப்படிங்கிறார் அவர் ஒரு பாட்டில். அப்படியே உடல் தகிக்கிறது தான். அந்த தகிக்கும் சமயத்தை செஞ்ச இந்த உடலை வச்சுக்க வேண்டாம், இது இருக்கிறதுனால தானே இது மாதிரி எனக்கு கஷ்டம், இந்த கஷ்டம் வேண்டாம்னாக்க இந்த உடல் இருக்கக்கூடாது அப்படின்னு எண்ணி அந்த கோவில் கோபுரத்து, திருவண்ணாமலை கோவில் கோபுரத்து மேலே ஏறினார். காரணம் என்ன? அங்கிருந்து கீழே குதித்தால் தற்கொலை செய்து கொள்ளலாம், இந்த உடல் போய்விடும் அப்படின்னு ஏறினார். அங்கிருந்து அவர் குதிக்கிறார். குதிச்சுட்டு அவருக்கு அந்த சமயத்தில் அவருக்கு ஐடியாவே இருக்கக்கூடாது இல்லையா? கான்ஷியஸ்னஸ் சொல்கிறாங்களா, அவுட்டர் கான்ஷியஸ்னஸ், அதே இல்லை அவருக்கு.
அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவருக்கு நான் இப்பொழுது செத்து போகிறேன் அப்படின்னு நினைத்துருக்கு. திடீர்னு பார்த்தா ஐம்புலன்களும் சரியாக இருக்கின்றன. அவர் கண்ணை திறந்து பார்க்குற, நான் இப்போதும் மெத்தையில் படுத்த மாதிரி இருக்கேன் அப்படின்னு திரும்பி பார்க்குற. அவருக்கு முன்னால் முருகன் நிற்கிறார். என்ன பண்ணுறார்? அந்த 12 கரங்களால் அவரை தாங்கி நிற்கிறார். அவருடைய பழிக்கு துணையாயிட்ட இருப்பார். அந்த முந்தைய பிறவியில் செய்த பழிக்கு துணையாக அவர் கையால் தாங்கி நிற்க. எப்படி விஷ்ணு பகவான் வந்து பிரகலாதனை தன் கையால் தாங்கி காப்பாற்றினாரோ அதே மாதிரி இங்கே முருகன் அருணுகிறார். அது வந்து புராண கதை. இது வந்து இப்போ நடக்கிற கதை, நமக்கு தெரிஞ்ச தான். இன்னும் ஒரு 200 வருஷத்துக்கு முன்னால் இருந்தவர் அருணகிரிநாதர். அவர் எழுதிய பாடல்கள் புரிகிறது. இந்த மாதிரி இன்னும் நிறைய பாடல்கள் 5000க்கு மேலே பாடல்கள் இருக்கின்றன. அதில் நமக்கு கிடைச்சதே ஒரு 1000 ஏதோ சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட பாடல்கள் எழுதுவர். அவரை காப்பாற்றினார். அப்போ தான் சொல்லுவாங்க இந்த மாதிரி அவருக்கு முதல் ஒரு நான் என்னை காப்பாற்றிட்ட, என்னுடைய உடலிலிருந்து எல்லா நோயும் போய்விட்டது, எதற்காக என்னை காப்பாற்றினார் அப்படின்னு அருணகிரி கெஞ்சி கேட்குறாராம் முருகன்ட்ட. அப்போ முருகன் சொன்னதுன்னு என்னுடைய புகழை பாடு நீ அப்படின்னு உத்தரவு கொடுக்குறார். அந்த பாடுறதுக்கு முதல் பதமும் எடுத்து கொடுக்குறான். முத்தை திரு அப்படின்னு பாடுன்னு. அப்போ நிறைய பாட ஆரம்பித்தார் சொல்லுவாங்க. இப்போ கரங்கள் பாரு, கடவுள் கரங்கள் வச்சுருக்காங்க. ஒவ்வொரு கரங்கும் ஒவ்வொரு முகமும் ஒவ்வொரு காரியம் செய்கிறது. இந்த 6 முகம் சொல்லும்போது நம்ம சொல்லுவாங்க ஏறுமையில் ஏறி விளை ஆடு முகம் ஒன்றே அப்படின்னு சொல்லுவோம். ஒரு முகத்துக்கு வேலை என்னன்னாக்க மயில் மேலே ஏறி விளையாடணுமா, அது ஒரு முகம். அந்த மாதிரி 6 முகத்துக்கு 6 விதமான வேலையை கொடுத்துருக்காங்க நம்ம பக்தர்கள். ஏறுமையில் ஏறி விளை ஆடு முகம் ஒன்றே, ஈசனோடு பேசும் முகம் ஒன்றே, ஈசனோடு பேசுறதுக்கு ஒரு முகம். அதுக்கப்புறம் கூறும் அடியார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்றே. நம்மெல்லாம் வரோம் அதில் 3வது லைனில் நம்ம இருக்கோம். நம்மளாம் அடியார்கள், நம்ம வினை எப்போதும் சொல்லிகிட்டே இருக்கோம் கடவுள்கிட்ட. அதை தீர்க்கணும், அதுக்காக ஒரு முகம். எப்படி படி சொல்லியிருக்காங்க இப்போ. இது மாதிரி 12 கையில் வச்சுட்டு முருகன் தன் கரங்களால் செய்த லீலைகள் பல. அதில் நமக்கு எல்லாம் தெரிந்த கதைகள். அதில் ஒன்று இந்த ஔவையாரோட கதை. அந்த சுட்டப்பழம் சுடாத பழம், அது உங்களுக்கெல்லாம் தெரியும். இப்போ நாவல் பழம் சீசன். எனக்கு தெரியாது நம்ம மடத்தில் நாவல் பழம் கொடுப்பாங்களா என்ன தெரியல இன்றைக்கி. ஆனால் இப்போ நாவல் பழம் சீசன். எங்கெல்லாம் நான் ரோட்டில் பார்க்கும்போது பார்க்குறேன், நிறைய கூடையாக விற்றுன்னு இருக்காங்க பெருசு பெருசாக. இங்கே கிடைக்குமா என்னன்னு தெரியல நமக்கு. ஆனால் அந்த நாவல் பழ சீசன். அந்த நாவல் மரத்தில் ஏறி அந்த சிறுவன் பாலகன் கேட்குறான் ஔவையார்கிட்ட, உனக்கு சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமா. ஔவையார் ஒரு நிமிஷம் அதிர்ச்சி அடைஞ்சிட்டான். நான் எல்லாம் தெரிஞ்சவன் எனக்கு தெரியும், எல்லா வித கலைகளும் எனக்கு தெரியும், எப்படிப்பட்ட கடவுளை பற்றி எல்லாமே எனக்கு தெரியும். ஆனால் இதை பற்றி கேட்டதில்லையே, ஒரு பழம் சுட்ட பழமா சுடாத இது கேட்டதில்லையே அப்படின்னு ஆச்சரியப்பட்டு போயிட்டான். அவர்களுக்கு அந்த குதூகலம் இருக்கு இல்லையா, சுட்ட பழம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணுன்னு. உடனே அவன் சொல்கிற அந்த பாலகன்ட்ட, நீ சுட்ட பழமே போடுப்பா அப்படின்னு. உடனே அவன் அந்த மரத்து கிளையை அசைச்சு அந்த பழங்கள்லாம் டப் டப் டப்னு கீழே மண்ணில் விழுதான். விழுந்த பிறகு ஔவையாரதை எடுக்கும்போது ஊதறான் இந்த மண்ணை போகணும் தான். அப்போ அந்த பையன் கேட்குறானா, என்ன பாட்டி பழம் சுடுறதா அப்படின்னு. அப்பளுக்கு புரியுறது, இது ஒரு ஆர்டினரி சிறுவன் இல்லை, இது வந்து ஒரு மகத்தா யாராவது நம்ம முருகன் தான் வந்திருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது முருகனாக மாறி காட்சி அளிக்கிறான். இப்போ அதுதான் நமக்கெல்லாம் பெரிய தொல்லை. நான் இப்போ ஆத்மகனாஜி நான் சொன்னார், அந்த இறைவன் எல்லா உயிர்களும் இருக்கிறான், எல்லா உயிரிலும் இறைவனை பார்க்க வேண்டும் என்று. ஆனால் நம்மால் பார்க்க முடியாத காரணம் என்ன? அது மாயா இருக்கலாம், வேறு என்ன வேணால் நீங்கள் ஆன்சர்ஸ் கொடுங்க. நீங்கள் உங்கள் மாதிரி இருக்கீங்கிறதுனால என்னால் கண்டுபிடிக்க முடியல. இப்போ முருகனாகவே வந்தால் நான் அறிந்து கொள்ளவே மாட்டேனா? ஈஸியாக முடியும். இப்போ காளி என் முன்னால் காளியாக வந்தானாக்கா நான் புரிஞ்சுப்பேன், காளி வந்திருக்கான்னு. இப்போ வேறு ஏதாவது பொண்ணு ரூபத்தில் வந்தேன்னா எனக்கு தெரியாது. அந்த மாதிரி தான் கடவுளுடைய சகுன உபாசனை செய்பவர்கள் அந்த சகுன உபாசனை ரூபத்தையும் நாமத்தையும் ஒன்று சேர்த்து அவர்களுக்கு தரிசனம் கிடைக்க வேண்டும். அப்படி கிடைக்கும்போது அவர் மனதில் தீர்மானமாக ஒரு ஐடியா வந்துடும். என்ன ஐடியானா, என இவர் கடவுள் தான், கடவுள் இருக்கிறார் என்று. அதுவரை நாம் சந்தேகத்தில் தான் இருப்போம். கடவுளின் தரிசனம் அடையும் வரை நமக்கு எப்பொழுதும் மனதில் சந்தேகம் எப்போ வேண்டுமானாலும் வரலாம். கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்று, கடவுள் உண்மையா இல்லையா என்று. அதனால்தான் நமக்கு மிகவும் தரிசனத்திற்காக இயங்க வேண்டும். அதில் தான் நம்ம குருதேவன் செஞ்சார். அன்னை காளியை பார்க்க வேண்டும் என்ற ஆசை. அவர் அருள் கொடு, எனக்கு இது கொடு அது கொடுன்னு கேட்கல.
நான் உன்னை பார்க்க வேண்டும் அம்மா அப்படின்னு கதறினர். அது காரணம் என்னன்னாக்க, ஒரு தடவை இந்த சகுன ரூபத்தை நீங்கள் பார்த்து விட்டால் உங்கள் மனதில் உள்ள எல்லா சந்தேகமும் தீர்ந்துவிடும் என்று உபநிஷம் சொல்லியிருக்கு. அந்த மாதிரி கடவுளை தரிசனம் செய்ய வேண்டும். இந்த தரிசனம் என்பது மிக இம்பார்ட்டண்ட் ஒரு ஆஸ்பெக்ட் இன் டிவோட்டிஸ் லைஃப். அதுதான் சொல்கிறார். இப்போ ஔவையாருக்கு அந்த காட்சி கிடைச்சதில்ல, முருகனோட காட்சி. அப்பொழுது புரிஞ்சுட்டு எனக்கு போதிப்பதற்காக இறைவன் வந்திருக்கிறார். அவள் அந்த சின்ன கையில் வச்சுக்கொண்டு மரத்து மேலே ஏறி அந்த நாவல் பழத்தெல்லாம் பறித்து போட்டான் இல்லையா, அது எவ்வளோ ஒரு பெரிய அருள் அது. அந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கையிலும் கடவுளின் திருக்கரங்கள் எப்பொழுதும் ரெடியாக வந்து கொண்டிருக்கின்றன. நாம் அதை அறிவதற்கு நமக்கு அந்த மாதிரி அறிவு இல்லை. நாம் அதை கண்டுபிடிப்பதில்லை. இதுதான் கடவுள், கடவுள் நமக்கு உதவி செய்யத்தான் வந்திருக்கிறார் என்று நமக்கு தெரிவதில்லை. காரணம் என்னென்றால் நாம் அப்படிப்பட்ட நம்பிக்கை உள்ளவர்களாக இல்லை. யாரிடம் நம்பிக்கை இருக்கிறதோ அவருக்கு கடவுள் வந்து உதவி செய்வார். இப்படி பல கதைகள் நாம் கேட்கிறோம். புராணங்களும் சரி, நமது ஒரு 100 வருஷம் 200 வருஷத்துக்கு முன்னால் வாழ்ந்த பக்தர்கள் கூட்டத்தில் எவ்வளோ அற்புதமான நடத்தைகள் நடந்திருக்கின்றன, ஹாப்பனிங்ஸ் நடந்திருக்கிறது. எவ்வளோ அற்புதமாக இப்பவும் கேட்டாங்கனாக்க, நமது ராமகிருஷ்ண பக்தர்களிடம் அந்த மாதிரி கரங்களை கொண்டு காப்பாற்றின கதைகள் நிறைய வருது. எப்படி ராமகிருஷ்ண பகவான் தன்னுடைய கரத்தை வைத்து காப்பாற்றினார் தன்னுடைய பக்தரை, அதை நம்ம 2ஆம் பாகத்தில் பார்க்க போகிறோம். உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. இந்த முதல் பாகத்தை இங்கே இப்போது நிறுத்திக் கொள்கிறேன். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து.